ஆல்பா நியூமெரிக் எண்கள் தான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த நிறுவனங்கள் வந்து தொகை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள வந்து முழுமையான விவரங்களை நீங்க வெளியிடணும். இன்னும் அதிரடியான உத்தரவு வெளியிட்டிருக்காங்க இல்லையா? ஆமாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் இந்த நாட்டுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவங்ககிட்டே வந்து இவங்க வந்து விளையாண்டு பாக்குறாங்க. அது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல். எஸ்பிஐ விளையாண்டது இது வரைக்கும் விளையாண்டது எல்லாம் கீழ்த்தரமான செயல். ஏன் தம்பி இதெல்லாம் இத்தனை நாள் கொடுக்க முடியுது, பிறகு இதுக்கு 6 வாரம் கேட்டணும் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கேஷுவலா போய் சொல்லிட்டு போறதுல எவ்வளவு சீரியஸான விஷயம். அன்னைக்கே கண்டெம்ப்ல போட்டுருக்கணும், கண்டெம்ப்ல போட்டு உள்ள வச்சிருக்கணும். இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு வந்து இடைஞ்சலுங்க. இட்ஸ் a crime against the democracy of India. எந்த தைரியத்துல எஸ்பி இப்படி பண்றாங்க? இவங்க ஈடியை வச்சு மிரட்டினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் உண்மையில நிரூபிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிஜேபி பயப்படுது. இந்த லிஸ்ட் வந்தா நம்ம கிரெடிபிலிட்டியே போயிடும். அப்ப யார் இவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க? எஸ்பிஐக்கு பின்னாடி கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா? அவங்க தான் நிப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க வந்து திமுக பெரிய கட்சி, ஆனா அதுக்கப்புறம் ஜெயிக்க போறது 2வது கட்சி வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் இந்தியாவில வேற எல்லா இடத்துலயும் பிஜேபி ஸ்வீப்பிங் 410 சீட் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு விதை விதைக்க பாக்குறாங்க. இவைகள் உண்மையான கருத்து கணிப்பு இல்லை. அப்ப தேர்தல் கமிஷன் மேலேயே நமக்கு வந்து பயம் வருது. எந்த அளவுக்கு இவங்க நியூட்ரலா இருப்பாங்க. ஏன் போன கர்நாடக எலெக்ஷன் வந்து அவர் என்ன சொன்னார்? நம்முடைய பிரதம மந்திரி ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னாரு. நான் தேர்தல் நடத்தி இருக்கேன், மாவட்ட ஆட்சியர். தேர்தல் விதிமுறைகள் எனக்கு தெரியும். இது தேர்தல் விதிமுறைக்கு அப்பட்டமான மீறல். சொல்லக்கூடாது, ஆனா சொல்றாங்க. தேர்தல் கமிஷன் மௌனம் காக்குது. எங்கேயாவது ராகுல் காந்தி ஏதாவது சொல்லிட்டாருன்னா கண்ட விளக்கண்ணை ஊத்தி பாக்குறாங்க. கட்சிக்குள்ளேயே மோதியை விட்டுட்டு இன்னொருத்தர் சூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் மோதிக்கு இருக்கு. தேர்தலை ஜெயிச்சுட்டா அதனால தன்னை முன்னிலைப்படுத்திடுவோம்னு சொல்லி நினைக்கிறாரு. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை நேற்று மும்பையில் முடிவு பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணியோட கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நேற்று கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக பாரதிய ஜனதாவை வீழ்த்துவோம் அப்படின்னு சூளுரைச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையின் வெற்றி அப்படிங்கிறது பாஜகவை வீழ்த்துவது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்த? இந்த யாத்திரை நல்லா நடந்தது, அதில் சந்தேகமே இல்லை. மக்களுடைய வரவேற்பு இருந்ததுங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கூட்டமும் வந்து நல்ல கூட்டமா நடந்திருக்கு, அதுலயும் சந்தேகம் இல்லை. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களுக்கு அடிமட்ட அளவுல இந்த செய்தி போய் சேரணும். அதுக்கு வந்து ராகுல் காந்தியுடைய இந்த ஸ்பீச் மட்டும் பத்தாது. எலக்ட்ரானிக் மீடியாவையும் பிரிண்ட் மீடியாவும் மட்டும் நம்பிக்கிட்டு ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தலை சந்திக்கிறதுங்கிறதுக்கு நீங்க வந்து வாக்காளரோட நேரடியா திண்ணை கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள், இது மாதிரி தொண்டர்கள் போய் அங்க வந்து கூட்டம் போடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா, தனிப்பட்ட சுயநலத்தை பற்றி கருதாம் தன் குழுமத்துக்கான நலம் காக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினால் என்று முழுமையாக நம்புகின்ற ஒரு பெரிய தொண்டர் கூட்டம் RSS-னால் அனுப்பி வைக்கப்படுகிறது. அவங்க வந்து எந்த சுயநலம் இல்லாம உழைக்கிறவங்க. அந்த மாதிரியான ஒரு தொண்டர் கூட்டத்துக்கு வந்து பதில் கொடுக்கணும்னா இவங்களும் வந்து கிரவுண்ட் லெவல்ல போகணும். பல மாநில கட்சிகளுக்கு வந்து அது மாதிரி கிரவுண்ட் லெவல் கான்டாக்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு இருக்கு, ஏடிஎம்கேக்கு இருக்கு. இப்ப இதுல கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கு, டிஎம்சிக்கு வந்து அங்க பெங்கால்ல இருக்கு. இது மாதிரி சொல்லிட்டே போலாம் நீங்க வந்து. ஆனா காங்கிரஸுக்கு வந்து சில மாநிலங்கள்ல இருக்கு, கர்நாடகால இருக்கு. ஏன்னா தலைவர்கள் வந்து மாநில தலைவர்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்காங்க. சீதாராமையாவும் இவரும் டெப்டி சிஎம்மும். அதனால இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை மறுபடியும் கிரியேட் பண்ணும். ராஜஸ்தான்ல வந்து சச்சின் இருக்கிறாரு. அவருக்கு முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்தால் அவர் நிச்சயமா அது மாதிரி வந்து ஆட்களை திரட்டிட்டு வர முடியும். இதெல்லாம் காங்கிரஸ் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி வந்து கண்டிப்பா வந்து தேர்தல் நெருங்கின உடனே கூட்டணியில பிளவு ஏற்பட்டுரும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க இல்லையா? இப்போ சமீபத்திய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? தேர்தல் சமயத்துல கரெக்டான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பேசல, ஜனநாயகத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கேன். ஜனநாயகத்துக்கு ஆதரவா. ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போகல. மம்தா பானர்ஜி வந்து தன்னுடைய மாநிலத்தில் தன் பலம் மட்டுமே பிரதானமாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனா மத்தபடி அவங்க இந்தியா கூட்டணி விட்டு வெளியில போலே, அவங்க பிஜேபி கூட சேரலையே. அதனால இந்தியா கூட்டணிங்கிறது வலிமையா தான் இருக்கு. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வந்து 40க்கு 40 இடங்களையும் வெற்றி பெறும், புதுச்சேரியும் சேர்த்து ஃபுல் ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் சமீபத்தில் தமிழகத்தின் முன்னணி ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 5 இடங்களிலும் அதிமுக 4 இடங்களிலும், அதாவது அதிமுகவோட பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புலாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா?
இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் மத்தியில இதெல்லாம் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்காக தானா? இது கருத்து கணிப்பில்லை, கருத்து திணிப்பு. சந்தேகம் இல்லாமல் கருத்து திணிப்பு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து 15% ஓட்டு வாங்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 தொகுதியில ஜெயிக்குங்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணி வந்து வலிமையா இருக்கு, கொள்கை கூட்டணி. அவங்க வந்து யாரும் வந்து பால் மாற மாட்டாங்க ஓட்டு போடும்போது. மடைமாற்றம் செய்யப்படாது திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு. அப்ப எல்லா தொகுதியிலையும் அவங்க வந்து 42ல இருந்து 45 விழுக்காடு மினிமம். 50க்கு மேல வாங்கினவங்க 45 விழுக்காடு வாங்குறாங்கன்னு வைங்க. அப்ப இந்த பிஜேபி 5 இடத்துல ஜெயிக்கிறேன்னா 46 விழுக்காடு வாங்கணும்ல அந்த 5 தொகுதியில. ஆவரேஜா 15 வாங்குறவங்க 5 தொகுதியில 46% வாங்குறேன்னா மீதி உள்ளதுல எல்லாம் டெபாசிட் போடுமா? அதனால எவ்வளவு அபத்தமான ஒரு தேர்தல் கணிப்புன்னு சொல்லி பாருங்க. அதாவது எப்படியாவது மக்கள் மனசுல வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணணும். இப்ப இங்க வந்து போன தரம் நீங்க சொல்ற அதே கருத்து கணிப்பு நடத்தினவங்க போன தரம் என்ன சொல்லியிருந்தாங்க? 2019ல ஏடிஎம்கே வந்து 12 சீட் ஜெயிக்கும், டிஎம்கே 16 சீட் ஜெயிக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை சொல்ல முடியாதுங்கிறனால திமுகவுடைய வெற்றி ஏறக்குறைய வரையறுக்கப்பட்டு விட்டதுங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க வந்து திமுக பெரிய கட்சி, ஆனா அதுக்கப்புறம் ஜெயிக்க போறது 2வது கட்சி வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் இந்தியாவில் வேற எல்லா இடத்துலயும் பிஜேபி ஸ்வீப்பிங் 410 சீட் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு விதை விதைக்க பாக்குறாங்க. இவைகள் உண்மையான கருத்து கணிப்பு இல்லை. நீங்க சொன்னது மாதிரி பிஜேபி வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ணிரும், 410 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு விதையை வந்து விதைக்க பாக்குறாங்க சொன்னீங்க இல்லையா? பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட தொடர்ச்சியா பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜனநாயக நாட்டுல வந்து 400 சீட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து ஒரு 420 தனமான ஒரு பிரச்சாரம் தான் அப்படின்னு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க ஆசைக்கு அவங்க 400 சொல்லலாம், 500 சொல்லலாம். ஆனா இந்த கருத்து கணிப்புங்கிற போர்வேல் இப்படி எல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, இதுலதான் ஆபத்து இருக்கு. பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பண்ற முயற்சிகள் இதெல்லாம். ஒரு கருத்து கணிப்பு, நேர்மையான கருத்து கணிப்பு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எங்கேயும் அவங்க பத்திரிகையில எல்லாம் போடல. அவங்க கருத்து கணிப்பு பண்ணிட்டு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் சொன்னாரு, பிஜேபி ஹேஸ் ரீச்ட் இட்ஸ் பிளேட்டோ இன் நார்தர்ன் இந்தியா. நார்தர்ன் இந்தியாவில் ஏறி செல்லக்கூடிய அளவிற்கு இனிமேல் அவர்கள் இல்லை, அவர்கள் சமவெளியை அடைந்து விட்டார்கள். இதுக்கு மேல அவங்க வந்து வெற்றி பெற முடியாது. உண்மையா சொல்ல போனா ஏற்கனவே இருந்த தொகுதிகளில் 20ல இருந்து 40 தொகுதிகள் அவர்களுக்கு வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதுதான் உண்மையான கணிப்புன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்க கர்நாடகாவில் வந்து 25 சீட் எடுத்துருவாங்க, 28 சீட்லங்கிறதுலாம் வந்து கற்பனை கதைகள். கர்நாடகாவில் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. எத்தனை சீட்லாம் வருது. தொடர்ச்சியா வந்து வட இந்திய ஊடகங்கள் வந்து பாஜக 350 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாஜகவே நம்பலையா? பிஜேபிக்கே வந்து ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா சிஏ வந்து கடைசியா தேர்தலுக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி எடுத்துக்கலாமா? பிஜேபி வந்து தோல்விக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம். அடுத்து அவங்க வந்து அந்த ஹிந்து கன்சாலிடேஷன்ங்கிறத எப்படியாவது பண்ணிடணும். சிஏ வந்து ஹிந்து கன்சாலிடேஷனுக்கு பெரிய வழி. நேற்று பிரதமர் வந்து பேசியிருக்காரு ஆந்திராவில் வந்து, அந்த 3 மாபெரும் தெய்வங்கள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. யாரு? சிவா, விஷ்ணு, பிரம்மா, இவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மதத்தை தூண்டுகின்ற பேச்சுங்கிறது தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிரானது. இதை பத்தி ஏன் தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப தேர்தல் கமிஷன் மேலேயே நமக்கு வந்து பயம் வருது. எந்த அளவுக்கு இவங்க நியூட்ரலா இருப்பாங்க? ஏன் போன கர்நாடகா எலெக்ஷன் வந்து அவர் என்ன சொன்னார்? நம்முடைய பிரதம மந்திரி ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னாரு. நான் தேர்தல் நடத்தி இருக்கேன், மாவட்ட ஆட்சியர். தேர்தல் விதிமுறைகள் எனக்கு தெரியும். இது தேர்தல் விதிமுறைக்கு அப்பட்டமான மீறல் சொல்லக்கூடாது. ஆனா சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் மௌனம் காக்குது. எங்கேயாவது ராகுல் காந்தி ஏதாவது சொல்லிட்டாருன்னா கண்ட விளக்கண்ணை ஊத்திட்டு பாக்குறாங்க. உடனடியா நோட்டீஸ்கள் ராகுல் காந்திக்கும் பிரியங்காவுக்கும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இதுதான் நடக்குது. தேர்தல் கமிஷன் அமைதியா வேடிக்கை பார்க்குது. இது ஒரு அப்பட்டமான விதிமீறல்னு சொன்னீங்க இல்லையா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு தொடர்ச்சியா வரார். அது வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. தேர்தல் தேதி வந்து பாஜகவிற்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் சாதகமான தேதிகள்ல தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அது உண்மைதானே சார் அது? இருக்கலாம். அதாவது பொதுவா வந்து இப்ப தேர்தல் ஆணையம்னா எதுக்கு எடுத்தாலும் ரூலிங் பார்ட்டி எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் வசதியா இருக்க ஒரு சிச்சுவேஷன். அது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வசதியா போச்சுன்னா அதை வச்சு தேர்தல் கமிஷன் பயஸ்னு சொல்ல முடியும். உதாரணமா தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல தேர்தல் வச்சிருக்காங்க, கர்நாடகாவில் 2 நாள்ல வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கற்பிக்க முடியாது. ஆனா மேற்கு வங்கத்துல 7 நாள் வச்சாங்கன்னா காரணம் கற்பிக்க முடியும். ஏன்னா மேற்கு வங்கத்துல 7 ஃபேஸஸ் நடத்த வேண்டிய தேவையே கிடையாது. அங்க எதுக்காக வேண்டி நடத்துறாங்க அப்படின்னா நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கும்னா, இந்த சென்ட்ரல் போர்சஸ் எல்லாம் வந்து ஒரு 7 ஃபேஸா நடத்தினா சரி, முதல் ஃபேஸ் முடிச்ச உடனே அந்த சென்ட்ரல் போர்ஸ் அத்தனை எடுத்து இன்னொரு ஃபேஸ்ல வைக்கலாம். ஏன்னா போன தடவை ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சென்ட்ரல் போர்ஸை சேர்ந்தவங்க வந்து டிஎம்சிக்கு எதிராக ஓட்டு போட சொன்னாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டே இருந்தது. ஆவணப்படுத்தி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. அது என்ன எனக்கு தெரியாது. சென்ட்ரல் போர்ஸ் வந்து ஸ்டேட் போர்ஸுக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் சென்ட்ரல் போர்ஸ் இருக்கு. முழுக்க முழுக்க சென்ட்ரல் போர்ஸ் வச்சு எலெக்ஷன் நடத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து சென்ட்ரல் போர்ஸ் கொண்டு வரலாம். அதே ஒரு இன்டிமிடேஷன் தான். மாநிலங்களுக்கான மரியாதை மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குற்றவாளினா இங்க எல்லாருமே குற்றவாளி தான். பிஜேபியும் குற்றவாளி தான், டிஎம்சியும் குற்றவாளி தான். குற்றவாளி இல்லைன்னா 2 பேருமே குற்றவாளி இல்லை தான். இதுதான் உண்மை. ரைட் சார். நீங்க வந்து தேர்தலை நடத்தும் போது நீங்க அங்க அதிகாரியா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு நான் கேட்கிறேன். நான் இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதான், 2004லே பாத்தீங்கன்னா 3 கட்டமா தான் இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு.
ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 7 கட்டமா வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது இல்லையா? அது அந்த கேள்வி கேட்கறது ஒரு நியாயம் தானா? நிச்சயமா நியாயம் தான். 7 கட்டம் வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஷக்தரா யாருன்னு என் நினைவில்ல, ஒரு தேர்தல் கமிஷனர் ஒரே நாள்ல இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்தினார். ஒரே நாள்ல ஓகே. நடத்தி முடிச்சார். நடத்தி முடிக்க முடியும். அதனால இவங்க 7 ஃபேஸ் ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நடத்தணும். 6 வாரம் தேவையே கிடையாது. இவ்வளவு கேப் விடுறதே வந்து ரொம்ப தப்பு. அதுவுமே குறிப்பா இன்னொரு விமர்சனம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணோனே, குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஒரே நாள்லயே வந்து தேர்தல் முடிஞ்சிருது ஒரே கட்டமா. ஆனா 7 கட்டமா எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட மாரி மேற்கு வங்கத்துல, உத்தரப்பிரதேசல பாஜக எங்கெல்லாம் வந்து வலுவா இருக்காங்களோ, அங்கெல்லாம் 7 கட்டமா தேர்தல் வைக்கிறாங்க. பாஜக வெற்றியே பெற முடியாத இடங்கள்ல வந்து ஒரே கட்டமா தேர்தல முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? விமர்சனம் வரத்தான் செய்யும். 7 கட்டமா யூபி அல்லது வெஸ்ட் பெங்கால்ல வந்து தேர்தல் நடத்துனாங்கன்னா மக்கள் மனசுல எந்த அபிப்பிராயம் வரும்னா, பிஜேபியுடைய ஆல் போர்சஸ் அத்தனை வந்து அப்படி பார்த்து எலெக்ஷன். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் நாள் கல்கத்தால மட்டும் எலெக்ஷன் நடக்குது. கல்கத்தால பிஜேபி ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி. அவன் கல்கத்தால இந்தியாவில எல்லா பகுதியில இருந்து தொண்டர்களை கூட்டு வர முடியும். இப்ப எதிர்க்கட்சி நீ தொண்டரை கூட்டு வரல, குண்டரை கூட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 ஃப்ரைட்டனிங் எலிமெண்ட் வந்து அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண முடியும். இப்ப மொத்தமா இது வெஸ்ட் பெங்கால் முழுமைக்கு ஒரே நாள்ல தேர்தல் நடந்தா அவங்க எத்தனை தொண்டர்களை கூட்டு வர முடியுமோ அது டிஸ்பர்ஸ் ஆகத்தானே செய்யும் மேற்கு வங்க முழுமைக்கும். அப்படி இல்லாம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஒவ்வொரு இடத்துலயும் அதுவும் கேப் விட்டு நடத்துறாங்க. ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும் இடையில ஒரு வாரம் கேப் விட்டு நடத்துறாங்க. நான் 5 நாள் 7 நாள் இப்படி கேப் விட்டு அப்ப எங்க யூஸ் பண்ண அத்தனை போர்ஸையும் அப்படியே மொபிலைஸ் பண்ணி இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம்ல. இந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். அதனால இது வந்து இந்த இவ்வளவு கேப் விட்டு 6 வாரங்கள் கொடுத்து எலெக்ஷன் நடத்துறதுங்கிறது தேவையற்றது. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும். ரைட் சார். அதே போல பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து 6வது முறையா இன்று தமிழ்நாடு வர இருக்கிறார். ஏற்கனவே வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்திருந்தார். தொடர்ச்சியா தமிழ்நாட்டை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எல்லா கருத்து கணிப்பிலுமே தமிழ்நாட்டுல வட இந்திய அளவுல கருத்து கணிப்புலாம் வந்து பாஜக வெல்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் வருது. இங்க இருக்கிற பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களே அதிமுக கூட்டணி இல்லாம நம்மளால வெல்ல முடியாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க இல்லையா? ஆனா பிரதமர் மோடி அவர்கள் எந்த நம்பிக்கையில வந்து தொடர்ச்சியா தமிழ்நாடு வருகிறார்? அண்ணாமலையை ஏன் இந்த அளவுக்கு அவர் நம்புகிறார்? இந்த பாருங்க, ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர். அதாவது இந்த இடத்துல ஜெயிக்க மாட்டோம்னால நான் போக மாட்டேன், தோத்த கிரெடிட் எனக்கு வேண்டாம்னு நினைக்கல. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வெற்றி பெறணுங்கிறது எய்ம் கிடையாது. இன்னைக்கு 2வது கட்சியா வந்துடணும். ஏடிஎம்கே விட மேல வந்துடணும். 2வது கட்சியா வந்துடணும். அதுதான் அவங்களுடைய எய்ம். அதுக்காக பிரதமர் கூட்டு வந்து அவருடைய கரிஸ்மானால ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. என்ன கஷ்டம்னா இவங்க பண்ண தவறுகளே இவங்களுக்கு எதிராக போகும். அதை 2 தவறு பண்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நடந்த தவறு என்னன்னா, பிரதமரே திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்பாங்கல்ல டிஎம்கே, நீங்க வந்து இந்த வெள்ளத்துல வந்து என்ன பண்ணீங்க, 1 பைசா இது வரைக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் பிஜேபியினால? அந்த கேள்விக்கு இப்ப 2வது வந்து என்னன்னா, பிரதமர் முகத்தை வச்சு மோடி கேரண்டின்னு சொல்லி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது. போன தேர்தல் இது கிடையாது. பிரதமரை தனி மனிதரை பிரதானப்படுத்தி எலெக்ஷன் கேம்பெயின் வச்சிருக்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. கட்சிக்குள்ளேயே மோதியை விட்டுட்டு இன்னொருத்தர் சூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் மோதிக்கு இருக்கு. தேர்தலை ஜெயிச்சிட்டா அதனால தன்னை முன்னிலைப்படுத்திடுவோம்னு சொல்லி நினைக்கிறாரு. ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, இவருக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து ரேஷன் கடையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் மோடி பிக்சரை கொடுத்தாச்சு. அதனால மோடியோட பேர் வந்து பேரும் உருவமும் வந்து பிரபலமாயிருக்கு. அதனால இவரை முன்னிலைப்படுத்தலாம்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இதுல பிரச்சனை என்ன வரும்னா, மோடி கேரண்டின்னு சொல்லும் பொழுது எதிர்கட்சிகள் வந்து நீங்க இது வரைக்கும் இப்ப சொல்ற கேரண்டி எல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல சொன்ன அந்த கேரண்டி என்னாச்சுன்னு சொல்லுங்க பிரதமரே. வருஷத்துக்கு 2 கோடி வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? விவசாயிகளுடைய வருமானம் வந்து இரட்டிப்பாகும்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? இவங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? திரும்ப அவங்க கேள்வி கேட்கணும். பிரச்சனை என்னன்னா, மோடி வந்து அஜெண்டா செட் பண்றாரு, இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் நாட் த ரைட் வே. இப்ப இவங்களை வந்து குடியரசுத் தலைவரை ஏன் பார்லிமெண்ட்டுக்கு கூட்டு வரலன்னு ஒரு விவாதம் சூடு பிடிச்சது. அது சரியான விவாதம். ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து நாடாளுமன்றம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா டெஃபினிஷன் இருக்கு? The parliament consists of the president, the Lok Sabha and the Rajya Sabha. அதாவது பிரசிடென்ட் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் ஓர் அங்கம் பிரதம மந்திரி கிடையாது. அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். ஆனா குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் ஓர் அங்கம். அவங்கள அந்த அம்மாவை வந்து நீங்க ஏன் புது பார்லிமெண்ட் கட்டணம் வரும்போது நீங்க கூட்டு வரலன்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டு அதையே நிலைநிறுத்தி இருக்கணும். அந்நேரம் அவர் ஏதோ ஒரு செட்டியார் கடையில இருந்து கொண்டு வந்த ஒரு கம்ப காட்டி, இந்த செங்கோல் பாருங்க இத்தனை நாள் இங்க வச்சிருந்தாங்க பாருங்க, இவங்க வந்து இதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சோழன் செங்கோல்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தியே காங்கிரஸ் மற்றவங்க 7 நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேவையில்லை. அவர் ஏதாவது பேசிட்டு போறான்னு திரும்ப இவங்க தன்னோட அடிப்படையான கேள்வியிலேயே நின்றுக்கணும். இதுலதான் பிஜேபி வந்து ஜெயிக்கிறாங்க. அவங்க அஜெண்டா செட் பண்றாங்க. இந்த யாராவது ஒருத்தங்க ஏதாவது பேசிட்டு போயிருவாங்க. தமிழிசை வந்து இதெல்லாம் இது குஷ்பு அம்மாவும் சொல்லிட்டு போயிருவாங்க. இதெல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்றாங்க. உடனே அதை பத்தி 10 பேர் பேசுவாங்க. எதுக்கு பேசணும்? அது அவங்களுடைய தராதரங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாமே. அதனால அமைதியா கடந்து போயிடும்னு சொல்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணாம. ஆமா அதெல்லாம் பத்தி அது அவங்க தராதரத்துக்கு பேசுறாங்க, விடுங்க. நாங்க என்ன செய்யறோங்கிறது மக்களுக்கு தெரியும்.
பெண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். அதை செய்யாதனால தான் பிஜேபி வந்து தே ஆர் வெரி குட் இன் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதே தான் தமிழ்நாட்டிலே வந்து திரு மோடி அவர்கள் பண்ணிட்டு. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி அதிமுக இல்லை பிஜேபி தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக கட்டமைப்பு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சென்ற முறை அதிமுகவில் இருக்கிற பல கூட்டணி கட்சி பிஜேபி பக்கம் போயிட்டாங்க இல்லையா, எல்லோருமே வந்து தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஸோ பல தொகுதிகளில் வந்து பாஜக 2ஆம் இடம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கணிசமான தொகுதிகளில் இல்லை, இப்போ இவங்க பிஎம்கேவோட இவங்களோட கூட்டணி உறுதியாயிருச்சுன்னா தேமுதிக உறுதியாயிருச்சு நினைக்கிறேன். அப்ப நார்த் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட அவங்க வந்து 2வது இடத்துல வர முடியாது பிஜேபி. இந்த இதுல வேணா கோயம்புத்தூர்ல கூட வர முடியாது. வானதி போன தடவை ஜெயிச்சதுக்கு ஏடிஎம்கே முக்கியமான காரணம். ஏடிஎம்கேனா அங்க உள்ள 2 மணிகள் இருக்காங்க ஏடிஎம்கேக்கு, அவங்க 2 பேரும் முக்கியமான காரணம். அவங்களை இங்க இழுத்து போட்டாங்கன்னா அந்நேரம் பார்க்கலாம். அவங்க இழுத்து போறதுக்கு முயற்சி நடக்கும், பிஜேபி இழுத்து போடுறதுக்கு முயற்சி நடக்கும். தென் சென்னையில ஒரு சில கான்ஸ்டியூன்சில, ஒரு சில அசம்பிளி கான்ஸ்டியூன்சில அவங்க 2வது இடத்துக்கு வரலாம். ஒட்டுமொத்த பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சில வர முடியாது. அதனால ஒட்டுமொத்தமா பார்த்தா இன்னைக்கு உள்ள நிலைமையில அவங்க வந்து 2வது இடத்துக்கு வர முடியாது. ஆனா இதெல்லாம் வந்து ஒண்ணு சொல்ல, இன்னைக்கு தேர்தல் நடந்தாங்கிறது தான் இதெல்லாம் உண்மை. வழக்கம் நான் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், அசம்பிளி எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், முனிசிபல் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தியிருக்கேன். 7 நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் நடக்குது. 7 நாளைக்கு முன்னாடி தான் நிலைமை தெளிவா இருக்கும், யாருக்கு எந்த இடம் கிடைக்கும். அது வரைக்கும் சூழ்நிலைகள் மாறலாம். கடந்த 2-3 தினங்களா இந்தியா முழுவதுமே எலக்டோரல் பாண்டு தொடர்பான செய்திகள் தான் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கு அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது, கடந்த முறை எஸ்பிஐ வழங்கிய விவரங்களில் ஆல்பா நியூமெரிக் எண்கள் வந்து இடம்பெறல. அந்த எண்கள் இருந்தால் தான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த நிறுவனங்கள் வந்து தொகை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ அதை ஏன் வெளியிட தயங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே வந்து முழுமையான விவரங்களை நீங்கள் வெளியிடணும். வெளியிட்ட உடனே அதற்கான பிரமாண பத்திரங்களை நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு அதிரடியான உத்தரவு வெளியிட்டிருக்காங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயங்களா? ஆமாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் இந்த நாட்டுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவங்ககிட்டே வந்து இவங்க வந்து விளையாண்டு பாக்குறாங்கன்னா அது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல். எஸ்பிஐ விளையாண்டது, இது வரைக்கும் விளையாண்டது எல்லாம் கீழ்த்தரமான செயல். அது மட்டும் இல்ல, அவங்க சொன்னபடி இவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ்பிஐக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னொரு கேள்வியும் கேட்கணும். ஏன் தம்பி இதெல்லாம் திருநாள் கொடுக்க முடியுது, பிறகு இதுக்கு 6 வாரம் கேட்டணும் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கேஷுவலா பொய் சொல்லிட்டு போறதுல எவ்வளவு சீரியஸான விஷயம். நாங்களாம் மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது சில சமயம் கோர்ட் வந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் சொல்லுவாங்க. அந்த நேரில் ஆஜராகணும்னு கோர்ட் உத்தரவு போட்டோன்னே எந்த வழக்கு சம்பந்தமா போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அந்த வழக்கு ஆதியோட அந்தமா நாங்க படிப்போம். ஏன்னா கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு சின்ன தவறு கூட நம்ம பண்ணிடக்கூடாது, அது குற்றமாக கருதப்படும். இவங்க எவ்வளவு கேஷுவலா போய் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு 6 வாரமாகும் 8 வாரமாகும்னு. இவங்க அன்னைக்கே கண்டெம்ப்ல போட்டுருக்கணும், கண்டெம்ப்ல போட்டு உள்ள வச்சிருக்கணும். இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு வந்து இடைஞ்சலுங்க. ஒரு ஜனநாயகத்தையே குலைக்கிறவங்க. ஏற்கனவே பணநாயகம் வந்து ஜனநாயகத்துல பெரும் பகுதி விளையாண்டுகிட்டு இருக்கு. அதை முழுக்க முழுக்க பணநாயகமாக்க பாக்குறாங்களா? அதுக்கு இவங்க துணை போறாங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய குற்றம். இட்ஸ் a crime against the democracy of India. சார், எஸ்பிஐ வந்து எந்த தைரியத்துல இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கோர்ட் வந்து பலமுறை சொல்லியும் முழு விவரங்களை வெளியிடணும்னு சொல்லி அவங்க வந்து தொடர்ச்சியா சமாளிச்சுட்டே போறாங்க இல்லையா, ஒரு தள்ளி போட்டுட்டே போறாங்க இல்லையா? எந்த தைரியத்துல எஸ்பிஐ இப்படி பண்றாங்க நினைக்கிறீங்க? அரசு தங்களுக்கு துணை நிற்குதுன்ற தைரியத்துல. இப்ப பாருங்க, டிஎம்கே வந்து தங்களுடைய டிஎம்கே கொடுத்த லிஸ்ட் சீல்டு என்வலப்பை பிரிச்சு காமிச்சிட்டாங்க. டிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இத்தனாம் தேதி எலக்ட்ரல் பாண்ட் இன்னார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கொடுத்தாங்கிறது சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட லிஸ்ட் ஓபன் பண்ணா இந்த தேதியில இத்தனை கோடி வந்துச்சுன்னு மட்டும்தான் இருக்க ஒழிய அது யார் கொடுத்தாங்கன்னு சொல்லலையே. அதை யார் கொடுத்தாங்கிற விவரம் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வந்து இந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலானவை இவங்க இடியை வச்சு மிரட்டினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் உண்மைன்னு நிரூபிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிஜேபி பயப்படுது, இந்த லிஸ்ட் வந்தா நம்ம கிரெடிபிலிட்டியே போயிடும். அப்ப யார் இவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க? எஸ்பிஐக்கு பின்னாடி கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா? அவங்க தான் நிற்பாங்க. ஏன்னா இந்த லிஸ்ட கொடுக்காதனால எஸ்பிஐ மேனேஜிங் டைரக்டருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன நன்மை இருக்கு? எந்த நன்மையும் கிடையாது. இந்த லிஸ்ட கொடுக்கறதுனால என்ன தீமை இருக்கு? எந்த தீமையும் கிடையாது. அப்ப நன்மையோ தீமையோ யாருக்கு இருக்கு? யாரோ ஒருத்தருக்கு இருக்கு. அந்த யாரோ ஒருத்தர் யாரு? இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ரைட் சார், வியாழக்கிழமை மாலை வந்து முழு விவரங்களையும் சமர்ப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அன்றைக்கு ஏதாவது காரணம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 விதமான கோபங்கள் வந்தது. ஒண்ணு, இது வந்து இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், இந்த எலக்ட்ரல் பாண்டே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதனால இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி அவங்களுக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கு. அடுத்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஏதோ கிழக்கிறங்கிற மாதிரி நடத்தினாங்கல்ல, அது அவங்களோட ஈகோ ஒன்று இருக்குல்ல, அதையும் சேர்த்து வச்சு இவங்க கட் பண்ணிட்டாங்க. அதனால இது சுப்ரீம் கோர்ட் சும்மா விட மாட்டாங்க, விடக்கூடாது. ரைட் சார், இது வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம். சமீபத்தில் வந்து பாஜகவோட மிகப்பெரிய ஊழல் வந்து வெளியானது. ஆனா அது பெரிய அளவுல பேசு பொருளானதா அப்படிங்கன்னா பேசு பொருள் ஆகல. ஆனால் இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயமும் வந்து பூதாகரமாக இருக்குது. இது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. ஆனால் இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா பிஜேபிக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஆகாது. இது வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. இன்டெலிஜென்சியா மத்தியில, அதாவது பிஜேபி இது வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்களா அப்படின்னு அவங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் ஆகலாம். ஆனா அப்படிப்பட்ட எதிர்ப்பாளர் அந்த இன்டெலிஜென்சியால பாதி பேர் ஓட்டு போடவே போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓட்டு வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு 5% ஓட்டு இருக்காது. மக்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா, இந்த பிஜேபியுடைய ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி, இந்த 2 ஆட்சியில யார் வந்து மக்களுக்கு அதிக பலன் கொடுக்கறவங்களா இருந்தாங்க,
அப்படிங்கறத கட்சிகள் எதிர்கட்சிகள் விளக்கமா சொல்ல தெரியணும். அது நல்லா கவர்ன் பண்ண நல்லா அரசாண்ட மாநிலங்கள்ல காங்கிரஸ் தைரியமா சொல்ல முடியும், கர்நாடகால சொல்ல முடியும், ஒரு காலத்துல ஆந்திரால அது மாதிரி அரசாண்டாங்க, அங்க சொல்லியிருக்க முடியும். இப்போ இங்க புதுசா வந்திருக்கிறதுனால தெலுங்கானால தைரியமா பேச முடியும், வந்த உடனே இதெல்லாம் பண்ணிருக்கோம். ஹிமாச்சல் பிரதேசல பேச முடியும். மற்றபடி அவங்க நாங்க செய்வோம், இவங்க தவறு பண்ணிருக்காங்க, தவறுகள் இழைத்திருந்தால் பிஜேபி நிச்சயமா தவறு இழைச்சிருக்காங்க. கீழ்மட்டத்துல போய் திண்ணை பிரச்சாரங்களின் மூலமும் தெருமுனை கூட்டங்கள் மூலமும் மக்களிடம் உண்மையை எடுத்துரைத்தாலுடைய இந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் பெரிய இஷ்யூ ஆகும், காமன் மேன். ஓகே, மக்கள் ஊழலே ஒரு பழகிட்டாங்களா, இது ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா? ஓரளவு ஊழலுக்கு பழகிட்டாங்கிறது நிஜம். இன்னொன்னு என்னன்னா, தன்னை பாதிக்காத ஒரு விஷயத்தை பத்தி அவங்க உணர்றது இல்ல. இது தன்னை பாதிக்குதுங்கிற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. இது எங்கேயோ இருக்கு எலக்ட்ரல் பாண்ட் இங்க நம்ம பாதிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா என்ன சொன்னார்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் முழு விவரங்கள் வந்தனா எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரிய இவங்க வெளியிடாம இருக்காங்க, எதிர்க்கட்சி மேலே இவருக்கு இவ்வளவு வைக்கிற வெளியிட்டு இருக்க வேண்டியதானே? வெளியில வரட்டுமே, யாரா இருந்தாலும். கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்துதான்னு தெரியணும், சந்தைக்கு வந்துதான்னு தெரியணும். யாரா இருந்தா என்ன, தப்பு பண்ணா யாரு பண்ணாலும் தப்பு தான். ஆனா இதுல எப்படி மத்தவங்களை குறை சொல்ல முடியும் பிஜேபி? இந்த சட்டத்தை இந்த ரூல்ஸை கொண்டு வந்தது யாரு? பிஜேபி. இந்த ரூல்ஸ் கொண்டு வரும்போது எலெக்ஷன் கமிஷனும் அப்ஜெக்ட் பண்ணாங்க, ஆர்பிஐ அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதை மீறி கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை. நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டத்துல எங்க மேல பழி சொல்ல முடியாது, எதிர்கட்சி மேல பழி சொல்ல முடியும்னா நீங்க இந்த வட்டத்துக்குள்ளதான் நீங்க கம்பெனில இருந்து டொனேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டீங்க, கம்பெனிகள் பேர் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எதிர்கட்சிகள் என்ன செய்ய முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாலிசி ஸ்டாண்ட் எடுத்தாங்க, நாங்க இந்த மாதிரி ஸ்கீமை போக மாட்டோம். அவங்கள தவிர மத்தவங்களால பிகாஸ் எலெக்ஷனியரிங் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி இந்தியாவில். அதனால பணம் தேவைப்படுற நேரத்தில் இப்படித்தான் நீ பணம் வாங்க முடியும்னு சொல்லி பிஜேபி ரூல்ஸ் போட்டா அவங்க அப்படித்தானே வாங்க முடியும். இதுல எப்படி எதிர்கட்சிகள் திண்டாடு திரள நிற்பாங்க? பொதுவாக எல்லோருக்குமே எழுகிற கேள்வி என்னன்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதானி அம்பானி தான் பிஜேபிக்கு அதிகமாக நிதி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதா குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் அந்த எலக்ட்ரல் பாண்ட் வெளியான உடனே அந்த 2 பேருமே அதில் இல்லை அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியாக இருக்குது இல்லையா? நீங்க இந்த எலெக்ஷனுக்கு 8,000 கோடி ரூபாய் தான் செலவழிப்பாங்க பிஜேபி நினைக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் சொல்றாங்க ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிக்கும் 50 கோடி ரூபாய் வரைக்கும் செலவழிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கும். 50 கோடி ரூபாய் செலவழிக்கணும்னா மொத்தம் 25,000 கோடி ரூபாய் தேவைப்படும். இங்க வந்திருக்கிறது மொத்தமே 8,000 கோடி ரூபாய் தான் பிஜேபிக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு? சில பேர் தோன்றும் துணையாக இருக்கின்றார்கள், சில பேர் தோன்றா துணையாக இருக்கின்றார்கள் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. இதுக்கு மேல சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார், நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வணக்கம்.